3 விஷயம் சொல்றேன், அதை நீ தெரிஞ்சுக்க. என்னது? தி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷன் 2023 கிளாஸ் 16. இது என்னன்னு தெரியுதா? கிளாஸ் என்ன இது? ஸ்கூலுக்கா? ஸ்கூலுக்கு போறாங்க. என்ன இங்கிலீஷ்? இதெல்லாம் 2023க்கு அப்புறம் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள். யார் கொண்டு வந்தா? இதுல அதுவும் இது ஒண்ணு. யாரு? ஜி கொண்டு வந்தா? ஜி கொண்டு வந்ததுதான் இப்ப இருக்கிற மத்திய ஆளுங்க. என்ன அது மக்களுக்கு நல்லதுதான் கொண்டு வந்திருப்பாரு. என்ன கொண்டு வந்தாரு? மக்களுக்குலாம் இல்ல, அவங்களுக்கு நல்லது. எலெக்ஷன் கமிஷனர் இருக்காருல்ல, அவர் மேல எந்த வழக்குமே போடக்கூடாதான், போட முடியாதான். அதுவும் அவர் பதவியில இருந்தாருன்னா போடலன்னா கூட ஏன் போடக்கூடாதுன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். சரி, அதை கூட ஒரு வகையில விட்டுருங்க. ஆனா அவர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் மேல வழக்கு போடக்கூடாதான். இதுக்கு முன்னாடி இது வந்து கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் தான் இந்த மாதிரி எல்லாம் பவர் இருந்தது. இப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் எலெக்ஷன் கமிஷனருக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்க ஜி? ஜனாதிபதி கவர்னருக்கே வந்து ஆட்சியில் இருக்க பதவியில இருக்கும் போதுதான் பண்ண முடியாது, உள்ள போயிட்டா பண்ணலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஏதாவது கொடுத்துப்பா, ரீசன் இருக்குமா? சரி, அதை விடுங்க, ரொம்ப முழிக்கிறீங்க. இங்க பாருங்க, ஒரு எலெக்ஷன் கமிஷனரை நீக்கணும்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காருல்ல, சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி, அவருக்கு இருந்த ப்ரொசீஜர் மாதிரியே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்த லோக்சபா ராஜ்யசபால வந்து விவாதம் நடத்தணும். அந்த விவாதம் நடத்தணும்னாவே 50% வந்து எம்பிக்களோட ஆதரவு இருந்தாதான் விவாதம் நடத்த முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறமா அது நாடாளுமன்றத்துக்கு வந்து 3 பங்கு எம்பிக்கள்ல 2 பங்கு எம்பி வந்து ஓகேன்னு சொன்னாதான் அதுக்கப்புறமா அதை வந்து நீக்கம் பண்ணுவாங்க. இப்படி இருந்தது. இதே மாதிரி நடைமுறையை எலெக்ஷன் கமிஷனரை நீக்கணும்னாலும் நீங்க இந்த மாதிரி பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு இவ்வளவு ப்ரொசீஜர்னு நான் கேக்குறேன். எலெக்ஷன் கமிஷன்னா பெரிய பதவி இல்லையாங்க, அது வந்து கொண்டு வந்திருப்பாங்க.